எஜுகேஷன் இஸ் a serious thing. அது விளையாட்டான ஒரு விஷயம் இல்லை. சில விஷயங்களை செய்வதற்கு சில நேரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான அவசியங்கள்லாம் இருக்குது. எயின்ஸ்டீனை பற்றி பேசுகிற போது அல்லது தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி பேசுகிற போது அவர் தன்னுடைய லேபிலே கிடந்தார், தன்னுடைய ஆய்வகத்திலே இருந்தார். 24 மணி நேரமும் ஆய்வுக்காக போராடி கொண்டே இருந்தார். 135 தடவை, 445 தடவை, 555 தடவை ட்ரை பண்ணாரு. 6432 தடவை தான் அதை கண்டுபிடிச்சாரு. 7835 தடவை தான் லைட் எரிஞ்சிச்சு, பல்ப் எரிஞ்சுலாம் சொல்றோம்ல. அப்போ ஒருத்தன் சயின்டிஸ்ட் ஆகினா லேபிலே கிடக்கணும். ஒவ்வொரு முறையும் பரீட்சித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிடைக்கிற கேப்ல எல்லாம் படிக்க முடியாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். கிடைக்கல கேப்ல தான் சோறு திங்கணும். அந்த அளவுக்கு அது ஒரு சீரியஸான ஸ்கில் அப்படிங்கறத நீங்க எப்ப அக்செப்ட் பண்றீங்களோ அப்பதான் படிப்பை நம்மளால சீரியஸாவே பார்க்க முடியும். படிப்பு என்பது மேம்போக்கான விஷயம் அல்ல என்கிற மனநிலையிலிருந்து தயவு செய்து ஒருத்தரை காப்பாற்ற போற அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது, இல்லையா? யாரெல்லாம் பார்த்துட்டேங்க இந்த ஃபைல கையெழுத்தே போட்டு தர மாட்டேங்கிறாங்க, இதுக்கு எங்க கையெழுத்து போடணும்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்றப்ப வாடா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு கையெழுத்தை போட்டு கொடுத்து அதை சாங்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான அதிகாரத்தை இந்த படிப்பின் வழியாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். ரைட்டு தானே? ஒரு மருத்துவமனையிலோ அல்லது வேறு இடத்திலோ எந்த நியாயமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வருகிற போது கூட இந்த படிப்பை படித்து ஒரு அரசு பதவிக்கு வரக்கூடிய நீங்கள் தான் ஒரு சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறீர்கள். You are here to make a change for the poor, not for the rich people. பணக்காரர்களுக்கு அல்ல உங்களுடைய வேலை. உங்களுடைய வேலை என்பது அடித்தட்டு மக்களுக்கானது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கானது, ஏழை மக்களுக்கானது. அந்த பெருமிதத்தோடு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. This is what the tip I just wanted to share with you people. நீங்க எப்படி வேணாலும் படி, நான் செய்ய போகிற பணி எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் உணர்கிற போது அதற்காக நான் எந்த அளவுக்கு தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். நீங்கள் செய்ய போகிற பணி என்பதை அப்படி பாரு. ஜாலியா இருக்கலாம், கரெக்டா 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடலாம், 1.5 மணி நேரம் லஞ்சு ஜாலியா இருக்கும், அப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி தயவு செஞ்சு அரசு உத்தியோகத்தை பார்க்கவே பார்க்காதீர்கள். அரசு உத்தியோகம் அப்படி கிடையாது. அந்த காலம் மலை ஏறி போச்சு. முன்னெல்லாம் 5 மணிக்கெல்லாம் ஏற கட்டியிருப்பாங்க அரசு உத்தியோகங்கள். நானா கொஞ்சம் சின்ன பையனாக இருந்த போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்ப நான் சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் கவனிச்சு பாக்குறேன். அரசு உத்தியோகங்கள் 8 மணி வரைக்கும் இயங்குறாங்க. அரசு பள்ளிக்கூடங்களை எவ்வளவு நேரம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அரசு கடைசியில மனுஷன் எல்லா இடத்துலயும் கொண்டாந்து அரசாங்கத்தை தான் நம்புறான். ஏதோ ஒரு இடத்துல இல்லாட்டி அரசு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்றை தான் மனிதன் நம்புகிறான். ஆனா அவர்கள் மீதான மரியாதையும் கூட எப்போதுமே இருக்கிறது. அமெரிக்க அதிபர், முன்னாள் அதிபர் ஒபாமா ஒரு விஷயத்தை ஆச்சரியமாக சொன்னார். இந்தியா போன்ற 130 கோடி பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில இருக்கிற ஒரு நாட்டுல எப்படா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு இவனுக்கு எலெக்ஷன் நடத்துறானோ அப்படின்னா. எப்படி 130 கோடி பேர் இருக்காங்க, வெறும் 33 கோடி பேர் வச்சுக்கிட்டு அவனால டெக்னிக்கலி ஸ்கில்டு பீப்புள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரே அடியை அடிச்சு தூக்கிடுவோம், உலகத்தையும் உள்ளங்கையில வச்சிருக்கோம், சுவிட்சை போட்டோம்னா எந்த நாடா இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவால இன்னமும் கூட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு ஒரு எலெக்ஷனை நடத்த முடியல. டேட்டா பேஸ்ல எல்லாரையும் கொண்டு வர முடியல, எல்லாரும் இந்த இதுக்கு கீழே கொண்டு வர முடியல, எல்லாரும் இந்த டேட்டாக்கு கீழே கொண்டு வர முடியல, எல்லாருக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா என்னன்னு புரிய வைக்க முடியல. பட்டானை எப்படி அமைக்கணும், 2வது பட்டானை எப்படி அமைக்கணும் கேம்பெயின்ஸ் நடத்த முடியல, வீடு வீடா போய் சொல்ல முடியல, துண்டுச்சீட்டு கொடுக்க முடியல, புரிய வைக்க முடியல. படிக்காதவங்க எல்லாருக்கும் எலெக்ஷன்னா என்ன, டெமோக்ரஸினா என்னங்கிறது அதனால உணர வைக்க முடியல. ஆனா 130 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு அசால்ட்டா எலெக்ஷன் நடத்துறான். இதை நடத்துற அவ்வளவு பேரும் அரசு ஊழியர்கள். It is not an easy job. நாம எப்பொழுதுமே விளையாட்டாக சில விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாம பார்க்கக்கூடிய வேலை மீது நமக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்க வேண்டும். What I am doing matters. நான் செய்வது குறித்தும் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்தும் எனக்கு பெருமிதம் இல்லை என்றால் அது குறித்த மரியாதை எனக்கு இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு வேலைக்கு போகிற எண்ணத்தோடு தயவு செய்து படிக்காதீங்க. உங்களுக்கு டயர்டா இருக்கு, அடுப்பாயிரும், எரிச்சலா. படிச்சு முடிச்ச உடனே எப்படியாவது ஒரு வேலை கிடைக்க வேண்டும், 20-25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்க வேண்டும், அரசு உத்தியோகம் என்று சொல்லி பெரிய வீட்டிலே பொண்ணெடுக்க வேண்டும், மச்சானோடு சேர்த்து ஒரு பேக்கேஜாக அதை முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாசலாம் முடியாது, வேலை கிடைக்காது. அரசு உத்தியோகம் என்பது அதிகாரம். அரசு உத்தியோகம் என்பது இல்லாதவர்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பு. அரசு உத்தியோகம் என்பது தவறுகளுக்கு எதிராக கேள்வி கேட்பதற்கான கூடுதல் உரிமையை பெற்று தருவது. ரைட்டு தானே? ஒரு பப்ளிக் செக்டார்ல யூனியன் இருக்கு, பிரைவேட் செக்டார்ல யூனியன் கிடையாது, சம்பளம் இருக்கு, அவ்வளவுதான். நாளைக்கு காலையில வெளியில போ அப்படின்னானுங்கன்னா மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படி சொல்லவும் மாட்டாங்க இப்பெல்லாம். நீங்க போயிட்டு உங்க ஸ்வைப்பிங் கார்டை வைக்கிறப்ப அது ஒர்க் பண்ணலன்னா வாட்ச்மேன் சொல்லுவான், தம்பி உங்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்களே தெரியாதா அப்படிமா. அரசு எந்திரமாக நான் மாறப்போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் இந்த படிப்பு உங்களுக்கு இயல்பாக வரும்.
இல்லைன்னா போற போக்குல படிப்பீங்க, பொழுது போகாதப்ப படிப்பீங்க, டீ கடையில உட்கார்ந்து படிப்பீங்க, மொட்டை மாடியில கேப்ல படிப்பீங்க. வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருவதற்கு இடையில் இருக்கக்கூடிய 2 நொடி பொழுதில் படித்து இந்த இந்திய திருநாட்டை மாற்ற வேண்டும் என்ற மாபெரும் பண்போடு இருக்கிறவர்கள் தயவு செய்து இன்றோடு அதை மூட்டை